வணக்கம். எல்லா படங்களையும் வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண டைம் கிடைச்சது. ஆனா, இந்த காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்த வந்து நெறைய பேர் போய் பார்க்க சொன்னாங்க. அதில வந்து இந்த படம் நல்லாருக்கு அப்படின்னு போட்டு கூட பார்க்க சொல்லல நெறைய பேரு. பாலாவுக்காக போய் பாருங்க, பாலாவுக்காக போய் பாருங்க அப்படின்னாங்க. பொதுவா வந்து ஒருத்தருக்கு நம்ம ரசிகரா இருந்தா போய் பார்க்கலாம். மத்தபடி ஒருத்தங்க நல்லது செய்றாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒரு படத்த போய் பார்க்க முடியுமா? இதுவரைக்கும் பார்த்துருக்கானான்னு கேட்டா, அது மாரி இல்ல. ஆனாலும் அந்த படத்துல சரி ஏதோ இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணலான்னு பார்த்தா, நம்மளோட ஃப்ரீ டைம்ல கரெக்ட்டா ஷோஸ் வந்து இல்லாம இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு டைம்ல வந்து டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தா, அப்பயும் வந்து என்னடா இவ்ளோ ஷோஸ் வந்து கம்மியா குடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. அந்த கேள்விக்கு வந்து விடை அளிக்கும் விதமா, அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ் மீட்ல வந்து பேசியிருந்தாங்க அந்த படத்தோட டீம். அந்த டீம் சொன்னத வச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, இதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. குறிப்பா வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம தமிழ் சினிமால வரக்கூடிய சின்ன படங்கள் எதுக்குமே வந்து தியேட்டர், ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கவே இல்ல. கிடைக்கிறதே இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு ரிலீஸ் டேட் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமா மாத்தி, கஷ்டப்பட்டு ஒரு படத்த எடுத்துடலாம். அதாவது படம் எடுக்கிறது கூட கஷ்டம் இல்ல. ஆனா சின்ன படத்த வந்து ரிலீஸ் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு. அப்படி ரிலீஸ் பண்ணாலும், ஒரு தியேட்டர்ல வந்து சஸ்டெயின் பண்ணி அத ஒரு 1 1/2 வாரம் கூட ஓட வைக்க முடியல. அதற்கான ஸ்க்ரீனே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையாவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்த காந்தி கண்ணாடி படத்துக்கும் வந்து நடந்திருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, பாலா அவர்கள். அவர் வந்து விஜய் டிவி மூலியமா அறிமுகமா மட்டும் இல்லாம, காமெடிலாம் வந்து பண்ணுவாரு. அதை தாண்டி வந்து நெறைய ஃபிலாந்த்ரோபி சேவைகள் மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து தானமா வந்து குடுக்குறது மட்டும் இல்லாம, இப்போ வந்து ரீசென்ட்டா ஹாஸ்பிட்டல் கூட வந்து கட்டியிருக்காரு. நெறைய பேருக்கு வந்து அத ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ன்னு சொல்றாங்க. நெறைய பேருக்கு வந்து வண்டிலாம் வந்து வாங்கி குடுத்துருக்காரு. பல பேரோட வாழ்க்கைய வந்து மாற்றி அமைச்சிருக்காரு. குறிப்பா வந்து இப்போ ஒரு நலிவடைந்த ஒரு கலைஞர் இருக்காருன்னா, அவரு வந்து உடம்பு சரியில்லன்னா, அவருக்கு போய் நேர்ல போய் உதவி செய்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டே இருக்காரு. முதல்ல அவர நம்ம வந்து பாராட்டலாம். பாராட்டுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்ல. பட் ஒரு நல்ல விஷயம் செஞ்சா, "அப்பா நல்லா செய்றாங்கல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சோட பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவ தான். அந்த விதத்தில தான் ஒரு பாராட்டு அப்படிங்கிற பெரிய வார்த்தைலாம் சொன்னேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் எப்படி இருக்கு? சரி நம்மளால பார்க்க முடியலையே! விமர்சனத்த போய் பார்க்கலாம். அப்புறம் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. ஃபேன்ஸ்லாம் இத பத்தி வந்து பேசுறாங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதிலயும் வந்து ஒரு மிக்ஸ்டா ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸா பார்த்தவங்கலாம் நல்லாருக்கு. ஓகே கியூட்டான படம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி இப்ப இந்த பிரச்சனைக்கு வருவோம். இந்த ஒரு சின்ன பிரஸ் மீட்ல அந்த டைரக்டர் நிக்கிறாரு. பாலா, அதுக்கப்புறம் ராகவா லாரன்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. படக்குழுவினர் எல்லாமே நிக்கிறப்போ, இந்த டைரக்டர் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, "எங்களெல்லாம் ஏன் அடிக்கிறாங்கன்னே தெரியல. நாங்கலாம் ரொம்ப சாதாரண ஆட்கள்." இன்ஃபாக்ட் அவர பத்தி சொல்றப்போ என்ன சொல்றாரு, "நான்லாம் 50 பைசா ரூ. 1 வந்து போஸ்டர் ஒட்டியிருந்த பையன். நான்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையா வந்து இந்த படத்த ரொம்ப சிரமத்துக்கு நடுவுல வந்து பண்ணியிருக்கோம்." அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஊர்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி வந்தான். சான்ஸ்‌க்காக. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி வந்து இந்த படத்த வந்து நடிக்கிற அளவுக்கு வந்து வந்திருக்காரு. படத்தில வந்து இயக்குனர் பாலாஜி சக்திவேலும் வந்து நடிச்சிருக்காரு. நடிப்பின் வகையில இந்த படம் வந்து ரொம்ப நல்லாருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அந்த ரிவ்யூஸ்லாம் பார்க்குறப்போ வந்து புரிஞ்சுது. கதை அப்படிங்கிறத நம்ம டைரக்ட்டா பார்க்கல அப்படிங்கிறனால அதன் மூலியமா சொல்ல முடியல. ஆனா எனக்கு என்ன தோணுச்சு, இந்த படம் நல்லா இருந்தா ஓடப்போது. நல்லா இல்ல அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்லயே தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு படம் வருது அப்டின்னா, அத ஓட விட்டுட்டு ஒரு 2, 3 காட்சிலயே ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சுட்டு, எந்த படம் நல்லா ஓடுதோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஓடாத படத்துக்கு கம்மி பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஸ வந்து குடுப்பாங்க. ஆனா, ஒரு நாள் கூட ஆகல. ரிலீஸ் ஆயி ஒரு படத்த வந்து ஏன் வந்து ஸ்க்ரீன் எல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி, தாறுமாறா ஷோ வந்து போட்டு, யாருமே வந்து நெனச்சா கூட பார்க்க விட பண்றாங்க அப்டின்னு தான் தெரியல. ஏன்னா, அத நான் சொல்லல. அந்த டைரக்டர் தான் சொல்றாரு. எங்கள ஏன் ஓட விடுறாங்க, எங்கள ஏன் அடிக்கிறாங்கன்னே தெரில அப்படின்றாரு. சரி, இப்ப அவர் யார் பேரையுமே சொல்லல. பாவம் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் யார் பேரையும் சொல்லிற மாட்டாங்க. இவங்களால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பிக்க மாட்டாங்க. நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா என்ன தெரியுது? ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இந்த வாரம் எந்த பெரிய படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, மத்ராசி. இப்ப மத்ராசி படம் வந்து எல்லா ஸ்க்ரீன்லயுமே இருக்கு. இந்த படத்துக்கு நம்மளே வந்து ரிவ்யூ பண்றப்போ சொல்லியிருந்தோம். இந்த படத்துக்கு அதிகமா வந்து பப்ளிசிட்டிலாம் வந்து பண்ணல. ஸோ, அதனால ஒரு பில்டப்லாம் இல்லாம இந்த படம் வந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இமாலய வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. படுதோல்வின்னு சொல்ல முடியாது. ஜனரஞ்சகமான மக்கள் போயிட்டு இந்த படத்த பார்த்து வந்து ஒரு வெற்றி படமா வந்து மாத்திட்டாங்க. அதான் வந்து டாக் ஆஃப் த டவுன் மூலியமா தெரியுது. மத்தபடி கிரிட்டிக்கலா அந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு தான் நம்மளோட ரிவ்யூ கூட சொல்லியிருந்தோம். ஆனா, அதுக்கான ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 to 95% ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்ம மதராசி படத்துக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து ரொம்ப ப்ராமினன்ட்டான ஒரு டைரக்டர், என்னோட ஃபேவரைட் டைரக்டர். எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருக்கிற டைரக்டர், டாப் டைரக்டர்னா வெற்றிமாறன் ஒரு படத்த வந்து புரொடியூஸ் பண்றாரு. அந்த படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ உடனே வந்து திருப்பி பேட் கேர்ள் படத்த நீ சப்போர்ட் பண்றியா? அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாத்த பத்தியும் பேசுவோம். ஆ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. அவரு நேத்து என்கிட்ட ஃபோன் பண்ணி, "என்னடா ஏதோ ரிவ்யூ போட்டிருக்க அந்த படம் எப்புட்றா இருக்குன்னாரு." நான் சொன்னேன் எனக்கு மனசுக்கு தோணுனது.
அப்படி இல்லடா, ஒரு நாள்லயே ஸ்க்ரீன ஃபுல்லா வந்து குறைச்சு விட்டுருக்கானுங்க. என்னன்னே தெரியல. நான் போய் பார்க்கலான்னு பார்த்தா வந்து சரியான டைம்ல எதுவுமே டிக்கெட்டே கிடைக்க மாட்டேது. அது ஏன்டா ஒரே நாள்ல குறைச்சு விட்டானுங்க? அவ்வளோ மோசமாடா இருக்குது படம்? இப்ப கூட பார்த்தனே, காலைல பார்க்குறப்போ ஸ்க்ரீன் இருந்தது. ஈவினிங் பார்த்தா இல்லையே அப்டின்னாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த காந்தி கண்ணாடி படத்துக்கு மட்டும் இல்லாம, இந்த பேட் கேர்ள் அப்படிங்கிற சின்ன படத்துக்கும், அதாவது சின்ன அப்படின்னா, மதராசி படத்த கூட கம்பேர் பண்ணும்போது வந்து, ஒரு புரொடக்ஷன் வைஸ் அதற்கான அந்த ஸ்டார் வேல்யூ அப்படிலாம் கம்பேர் பண்றப்போ, அது சின்ன படம் தான்ல. ஸோ பேட் கேர்ள் படத்துக்கும் இதே பிரச்சனை தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் பிரஸ் மீட் வந்து இந்த டைரக்டர் குடுக்குறாரு. சி இப்போ பாலா அவர்களுக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் பண்ணி, அவரு வந்து ரொம்ப தானம் செய்றாரு. அதனால இந்த படம் ஒண்ணாம் அப்படிலாம் சொல்லவே வரல. இன்னைக்கு அந்த டைரக்டர் வந்து பேசுறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஒரு படத்துக்கு சான்ஸ் வாங்கி அதற்கப்புறம் வந்து அவங்க வந்து டைரக்ட் அத முழுமையா பண்ணி, அது வந்து படம் முடிஞ்சு டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எல்லாம் முடிஞ்சு வெளில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இந்த மாரி வந்து எளிய நபர்கள்லாம் ஒரு படத்த வந்து ரிலீஸ் பண்ணி டைரக்டர்ன்னு பேர் வாங்குற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய முயற்சி தான். அந்த படத்த ஒரு வாரம் கூட ஓட விடாம பண்றாங்க அப்படின்னா, உடனே வந்து நெனச்சுக்காதீங்க, இந்த சிவகார்த்திகேயன் இப்படிதான். சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த படத்த ஓட விடாம பண்றாங்க. சிவகார்த்திகேயன் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணி இது மாரி பண்றாரு. இந்த மதராசி படத்தோட புரொடக்ஷன் ஹவுஸ் தான் இந்த மாரி பண்றாங்க. அப்படி சொல்லிட்டு யாரையுமே நம்ம வந்து குறை கூறல. ஆனா நம்மளுக்கு கீழ நெறைய அந்த வீடியோ கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். அத போட்டிருந்தது என்னன்னா, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட போஸ்டர் வந்து கிழிக்கிறது. அப்புறம் இந்த படத்தோட பேனர்லாம் நெறைய தியேட்டர்ல வச்சா வந்து, "ஏய் என் தலைவன் ஓடுற படத்த வந்து அதே நாள் உன் படத்த ரிலீஸ் பண்ண மட்டும்லாம் பேனர் வேற வைக்கிறீங்களான்னு" சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கிழிச்சு போட்டது, உடைச்சு போடுறதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாதுப்பா. உண்மைன்னு தெரிஞ்சா, "ஆமாங்க ஏங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னே நம்ம அத பத்தியும் தைரியமா பேசுவோம். தெரியாதப்போ வந்து யார் மேலயும் அபாண்டமா பழி போடக்கூடாதுல்ல. பட் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது இன்னைக்கு சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு படம் வந்துச்சுன்னா, அன்னைக்கு வந்த சின்ன படங்களுக்கும் இதே தான் வந்து நிலைமையா இருந்திருக்கும். இதுல சில பேர் வந்து வயிறெறிஞ்சு வந்து பேசுறாங்க. பல பேர் இது ஒரு பெரிய விஷயமா வந்து பேச மாட்றாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வொர்க் பண்ணவரு ஒரு யூடியூப் வீடியோல வந்து சொல்றாரு, "ஏங்க இது இந்த படத்துக்கு மட்டும் இல்லங்க. அதாவது பேட் கேர்ள் படத்த பத்தி பேசுறப்போ, எல்லா சின்ன படங்களுக்கும் இதான் வந்து நெலைமை. அரசாங்கமே இத வந்து தலையிடணும். ஆனாலப்பட்ட வெற்றிமாறன் அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர வந்து தெரியும். அவரோட படத்துக்கே வந்து ஸ்க்ரீன் அவரால வந்து வாங்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வெற்றிமாறன் புரொடக்ஷன் கம்பெனிய மூடுனாலும் ஒரு நல்ல டைரக்ஷன்லாம் பண்ணி அடுத்த அடுத்த படத்துக்குலாம் விட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் நாள்லாம் ஃபுல் ஆயிரும். எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு ஹவுஸ்ஃபுல்லா வந்து பார்க்க போறாங்க. பட் இந்த மாரி எளிய நபர்கள் பாலாவே வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா லெவல்ல பார்க்குறப்போ அவர் ஒரு எளிய கலைஞர் தானே. அந்த மாரி வந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்த பண்ணி வர்றவங்களோட படத்தையும் அந்த படத்த வந்து நிறுத்துதுங்கிறது உங்கள வாழ்க்கையே கனவே முடிச்சு விடுறா மாரி. நான் அந்த டைரக்டர் மாரி ஆட்களுக்கு சொல்றேன். ஸோ அவங்கள வந்து பேக் பண்றவங்கலாம் நம்ம வந்து பாராட்டுறோம். பட் யாரெல்லாம் இந்த மாரி எல்லா சின்ன படங்களையும் முடிச்சு விடணும்னு நெனைக்கிறாங்களோ, இதற்கு ஒரு முடிவு கட்டும் விதமா அரசாங்கம் இதில வந்து தலையிடணும். ஏன்னா வேற யாராலயும் அத வந்து சரி பண்ணவே முடியாது. இப்ப தியேட்டர் ஓனர்ஸா இருக்கட்டும், இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் யூனியனா இருக்கட்டும், இல்ல டைரக்டர்ஸ் யூனியன் இந்த மாரி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து முற்றிலுமா ஒரே ஆட்களா வந்து சரி பண்ணிற முடியாது. அரசாங்கம் தலையிட்டால் மட்டும் தான். ஏன்னா தியேட்டர் அப்படிங்கிறது நம்மளே ஏற்கனவே மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்லாம் பத்தி சொன்னம்போது சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு மோனோபாலி மாஃபியா. இங்க எந்த படம் ஓடணும், ஓடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய கை இருக்கு. அதையும் தாண்டி தான் ஏதோ ஒரு படங்கள்லாம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படம்லாம் வந்து ஹிட் ஆனது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாரி சின்ன சின்ன படங்கள் தப்பிச்சு எக்செப்ஷன்ஸா விதிவிலக்கா வந்து ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு ஆனா வந்து ஒரு வாரமாவது ஓடணும் அந்த படம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 நாள் கண்டுக்காம விட்டுருவான். அதுக்கப்புறம் மூவி பஃப்லாம் பார்த்துட்டு ரேட்டிங்லாம் போடுவாங்க. அத பார்த்துட்டு நம்ம ஆஃபீஸ் வேலை செய்றவங்கலாம் நம்ம நைட்டோ இல்ல அந்த வீக்கெண்டோ வந்து ஃபேமிலி கூப்பிட்டு அந்த படத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு போவாங்க. அப்படி ஒரு வாரத்த தொடரப்ப தான் அந்த படம் வந்து ஹிட் ஆயி லாபத்தையே வந்து ஈட்ட முடியும். அப்படி சிறு படங்களுக்கான வாய்ப்பே வந்து திரையரங்குகள்ல ஸ்க்ரீன்ல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்ப வந்து அழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸா இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில ஒரு சாதாரண எளிய படங்கள்ல நடிச்சு வந்தவங்க தான். ஸோ அந்த ஸ்டார்ஸும் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து மத்தவங்களோட சின்ன படத்துக்கு இது மாரி தடைகள்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா, இனிமேல் செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து சொல்ல வரோம். அத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால, சரி அந்த படத்த பார்த்து தான் ஒரு ரிவ்யூ பண்ண முடியல. அத பத்தி நம்ம பேசுவோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு லைட்டா. இதில சினிமாவும் பார்த்தீங்கன்னா, சின்ன படங்கள் மூலியமா தான் வந்து வளருமாம். பெரிய பெரிய படங்கள் மூலியமா வந்து அந்த படத்தோட கம்பெனிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சன் பிக்சர்ஸ் ஒரு பெரிய படம் எடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் லாபம் வந்து சேரும். ஆனா சினிமா வந்து தொடர்ந்து வளராது. இப்ப சின்ன படங்கள் அப்படிங்கிறது நம்பர்ஸ்ல நெறைய எடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா, அதோட எடுக்கிற வந்து நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால, சினிமால வேலை செய்ற கலைஞர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு அப்படிங்கிற பட்சத்தில இந்த மாரி சின்ன படங்கள்லாம் வந்து தயாரிக்கப்படும்போது தான் வந்து கிடைக்கும். ஸோ பெரிய படங்கள எப்பயோ ஒரு வாட்டி தான் எடுப்பாங்க. பெரிய படங்கள எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லு கில்ல போய் எடுக்கிறப்போ வந்து அதுக்கான வேலை அப்படிங்கிறது சில பேருக்கு அந்த எலைட்டான பீப்பிள்க்கு மட்டும் கிடைச்சு போயிரும். பட் சின்ன படங்கள் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு சினிமா துறையில ரொம்ப கீழ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மேல வேலை பண்ற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தொடர்ந்து
கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ சினிமா துறையும் ஒரு துறை தான். அந்த துறையும் வந்து தொடர்ந்து ஆரோக்கியமா நம்ம தமிழ் சினிமா துறை வந்து தொடர்ந்து ஆரோக்கியமா வந்து செயல்பட்டுட்டே இருக்கணும். பேன் இண்டியா மூவிஸ்லாம் வந்து நம்மளோட வசூல் அடிச்சுன்னு போறது, பக்கத்து ஸ்டேட் படம்லாம் இங்க ஓடுது அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஆர்கனைஸ்டா வந்து கரெக்ட்டா நெறைய விஷயங்கள் பண்றாங்க. இந்த மாரி எல்லாருக்குமே ஒரு உரிமை கிடைக்கிற மாரி வந்து இன்னும் இயங்கிட்டு இருக்கு. அப்படிதான் வந்து ப்ரொலாங்டா அவங்களோட இண்டஸ்ட்ரிய ஹெல்த்தியா கொண்டு போ முடியும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்றதுனால, எல்லாருமே பொழைக்கட்டும்பா, எல்லாருமே சாப்பிடட்டும்பா அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதனால சின்ன படங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொன்னேன். அண்ட் இன்னொரு விஷயம். இதுல வந்து பாலா அவர்களோட அந்த ஹெல்ப் பண்றத பத்தி நெறைய பேர் வந்து அவர் வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சந்தேகப்பட்டு கேட்கறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட இருந்தோ வந்து காச வாங்கி இத வந்து ஹெல்ப்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு நெனைக்கிறாங்க. ஆனா என் சொந்த காச போட்டு தான் நான் பண்றேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட நான் சேர்த்து பேச விரும்பல. அத வந்து ஒரு தனியாவே நம்மளுக்கும் சில கேள்விகள், சந்தேகங்கள், பார்வைகள்லாம் இருக்கு இந்த விஷயத்துல. அதை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனியா ஒரு காணொளியில அத இந்த படத்த கூட சேர்த்து பேசுறது வந்து நியாயமா இருக்காது அப்படிங்கிறதுனால, அத ஒரு தனி தலைப்பா வச்சு நம்ம பேசுவோம். எனிவே இந்த காந்தி கண்ணாடி படத்த ஒரு வேள நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அது உங்களோட ரசனைக்கு எப்படி இருந்துச்சு? போய் பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல படமா? மீதி இருக்கிற என்னென்ன ஸ்க்ரீன்லாம் இருக்கிறோ, அந்த ஓடுறதுக்குள்ளேயே போய் பார்த்து ஆதரவ தெரிவிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல படமா? அப்படிங்கிறத ஒரு வேள அந்த படத்த நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.